கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறமா பசிச்சா சாப்பிட மாட்டனா? இப்பயாச்சும் சாப்பிட்டீங்களா? உனக்கு சொன்னா புரியாதா? ஏன் இப்படி சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ற? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனை அப்பான்னு கூப்பிடுற புள்ள அவனுக்கு பிறந்ததா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஊராவுட்டு புள்ள டாடி. எதுக்கு டாக்டர் நான் அப்பனா இருக்கணும்? என்ன கண்ணம்மா, நடிகர் திலகமே, உன் மாமாக்கு ஃபோன் பண்ணியா? நான் சமைச்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டியா? நான் ஒன்னும் அவ்வளவு டஃப்பான கேள்வி எதுவும் கேட்கலையே. ஒருவேளை நான் சமைச்சதை சாப்பிடுறதுக்கு பாரதிக்கு வேணா டஃபா இருந்திருக்கலாம். உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்ப முகத்தை முத்தின கத்திரிக்காய் மாதிரி வச்சிருக்க? இதுக்கு மட்டும் உரப்பியே, ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேன்ல? என்ன சொன்ன பாரதி மாமா இன்னைக்கு என் சமையலை பத்தி? அவர் ஒன்னும் சொல்லல. அதை கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணப்ப எரிஞ்செரிஞ்சு விடுற மாதிரி பேசிட்டாரு. அப்படியே பேசினா அவன் ஏன்? வழக்கமா நீ கத்தியால குத்துனா கூட அருமை கண்ணமா, இந்த மாதிரி சிவப்பான ரத்தத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே தானே கொஞ்சம் வா. இன்னைக்கு என்னவா? எனக்கு ஒன்னும் தெரியல அறிவு. எரிஞ்சு விழுந்து பேசினது மட்டும் இல்ல, என்கிட்ட போய் வர சொல்லிட்டாரு. சண்டையில கிழியாத சட்டை எந்த ஊர்ல இருக்கு? பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லாத புருஷன் எங்க இருக்கான்? இல்ல பொண்டாட்டிக்கு தான் புருஷன் கிட்ட போய் சொல்லாம இருக்காங்களா? டேக் இட் ஈஸி கண்ணமா. இது அப்படி இல்ல அறிவு. பாரதி மாமா இது வரைக்கும் என்கிட்ட எதுக்காகவும் பொய் சொன்னதில்ல தெரியுமா? சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு. நீ ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆஃப் இந்தியாவா இருக்க கண்ணமா. பொய் சொன்னா சொல்லிட்டு போறான் விட. நைட்டு வந்ததும் எதுக்கு மாமா பொய் சொன்னீங்கன்னு அதையே சாக்க வச்சு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடு. என்ன அறிவு நீ? நான் சோகமா பேசினா நீ பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நான் கிண்டல் பண்றதே நீ சோகமா இருக்கேன்னுதான். சரி விடு, உன்னோட பிரச்சனைய இந்த பிரைம் டைம் டிபேட்ல சீரியஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் உன் மேல கோவப்பட்டா பாரதி? சொல்லு. கோவப்பட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் திரும்ப திரும்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதும் பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியாதா, நீ போனை வைன்னு கட் பண்ணிட்டாரு. அதானே, பசிச்சா அவனே சாப்பிட்டு போறான். அப்படின்னா ஏன் பொய் சொல்லணும்? அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அத சொல்ல முடியாம தான் இப்படி நடந்துக்கிறார் போல. கரெக்ட். இப்பதான் நீ கரெக்டா பாயிண்ட் புடிச்சிருக்க. நாமெல்லாம் இங்க வீட்ல உட்கார்ந்திருக்கோம். நல்லதோ கெட்டதோ நமக்குள்ள முடிஞ்சு போயிடுது. ஆனா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்ப வேற கண்ட கண்ட காய்ச்சலோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நியூஸ படிக்கிற நமக்கே இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நினைச்சா ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமையாவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது
பாரதிக்கும் இந்த மாதிரி 1008 பிரச்சனையோ இல்ல 1009 பிரச்சனையோ இருக்கதானே செய்யும். உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு மெக்கானிக் இருந்தானா. அதே ஊர்ல ஒரு டாக்டரும் இருந்தாராம். மக்கள் எல்லாரும் அவர் கைராசி டாக்டர்னு ரொம்ப புகழ்ந்தாங்களாம். ஆனா அந்த மெக்கானிக்க யாரும் பெருசா மதிக்கவே இல்லையா. மெக்கானிக் என்னன்னா என்ன பெரிய டாக்டர் வேலை, இந்த வண்டிக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி மனுஷங்க உடம்புக்குள்ளயும் இருக்க போகுது. நம்ம வண்டியை பிரிச்சு பார்த்து ரிப்பேர் பண்றத போல அவர் மனுஷ உடம்ப பார்த்து ஆபரேஷன் பண்றாரு. ஒரு வகையில 2 பேரும் ஒண்ணுதானே அந்த மெக்கானிக் நினைச்சிட்டு இருந்தானா. இந்த சிந்தனையில இருந்தவன் ஒரு நாள் டாக்டரை பார்த்து இத அவர்கிட்டயே சொன்னானா. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த டாக்டர் சொன்னாராம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், டாக்டரும் மெக்கானிக்கும் ஒரே வேலை தான் செய்யறோம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னாராம். சொல்லுங்க, இன்னைக்கே செஞ்சு பாக்குறேன்னா மெக்கானிக். அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னு சொல்லு. டாக்டர் சொன்னாராம், மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்றதும் மோட்டரை பிரிச்சு வேலை செய்யறதும் ஒண்ணுதான் சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு நாளைக்கு மோட்டர் ஓட விட்டு ரிப்பேர் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் அதுதான் வித்தியாசம்னு சொன்னாராம். அதோட அந்த மெக்கானிக் அந்த மாதிரி நினைக்கிறதே நிறுத்திட்டானா. இந்த கதையோட நீதி என்னன்னா, டாக்டர் வேலைன்றது உயிரோட விளையாடுறது, உயிரை காப்பாத்துறதுக்கு. அதுல நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். உன் புருஷன் அப்படி ஒரு வேலை செய்யும் போது மனசுல டென்ஷன் வராம வேற என்ன செய்யும் கண்ணம்மா? ஓ, நீ அத அப்படி சொல்றியா? ஆமா, அவன் டென்ஷன் ஆனா வேற யார்கிட்ட மூஞ்சி காட்ட முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிறதே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு தானே. இதெல்லாம் கல்யாண வாழ்க்கையில சகஜம். ஆமா, சௌந்தர்யா எங்க? நம்ம வீட்டுக்கு கொரோனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேக் எடுத்து வெளியில போனாங்க. நான் அப்பவே பார்த்தேன். பேக் எடுத்துட்டு வெளியே போனாளா? அதுவும் என்ன இடத்துக்கா? எங்கம்மா போனா? பக்கத்துல தான் எங்கேயாவது. தோப்பா கொரோனா வந்துருச்சு. சௌந்தர்யா, என்ன இது? நீயே கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சும்மா தாங்க, 2 தெரு தள்ளி புதுசா ஒருத்தர் காய்கறி கடை திறந்திருக்காருங்க. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல அவரோட தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாம் அப்படியே கொண்டாந்து விக்கிறாரு. பெஸ்டிசைட்ஸ் எதுவும் போடாம ஆர்கானிக் முறையில விளைய வைக்கிறாரு. எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அதான் அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். அது சரி, நிறைய கீரை வாங்கியிருக்க போல இருக்கு. கீரைனாலே உனக்கு ஆகாதே. அது ஓ, சித்திக்கு கீரை பிடிக்காதா? அன்னைக்கு நான் கீரை செஞ்சப்போ அது நீங்க தொட்டு கூட பாக்கலையா? நான் நல்லா செய்யல போலன்னு நினைச்சிட்டேன். ஆமா சித்தி, பிடிக்காத கீரையை நீங்க எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு பிடிக்கலன்னா என்னமா, வீட்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்களா, நீங்க சாப்பிடுவீங்கல்ல. இந்தா, இத எடுத்துட்டு போ. ஆமா சௌந்தர்யா, இது என்னது? இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸா? என்ன சௌந்தர்யா, எனக்கே குழப்பமா இருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் அதை எதுக்கு வாங்கிட்டு வந்த? நிஜமா கேக்குறேன், என்னாச்சு உனக்கு? நீயா கடைக்கு போற, உனக்கு பிடிக்காத ஐட்டமா தேடி புடிச்சு வாங்கிட்டு வர்ற, என்னம்மா? வீட்ல ஒரு வயித்து புள்ளக்காரி இருக்கா, அவளுக்கு எது நல்லது கொடுக்கணும்னு பார்த்து வாங்கிட்டு வர வேணாமா? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ, அந்த விஷயமா? ரொம்ப சந்தோஷம். ஆனா சௌந்தர்யா, இது எல்லாத்தையும் அன்போட பாசத்தோட சிரிச்சுக்கிட்டே சொன்னா கண்ணம்மா சந்தோஷப்படுவாள்ல, அதையே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு பேசுறேன். போதும் போதும் எல்லாம். அறிவு சித்தி, இதையும் வாங்கிட்டு போ. கொடுங்க சித்தி. குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிற உண்மை இப்ப வரைக்கும் அவளுக்கு தெரியாது டாக்டர். அவ வயித்துல இருக்கிற குழந்தை கண்டிப்பா என்னோடது கிடையாது டாக்டர். நான் இதுக்கு டெஸ்ட் எடுக்கணும். எடுக்க மாட்டேன். எந்த டெஸ்ட்டும் எடுக்கவே மாட்டேன். எங்க பாரதி இருக்க? வெளில இருக்கேம்மா.
நீ இன்னும் வீட்டுக்கு வராத போதே நீ வெளியில தான் இருக்கேன்னு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். நீ கிளம்பிட்டதா சொன்னாங்களே. சரி நீ வந்துருவேன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளை காணுமே. வந்துடுறேம்மா. என்ன பாரதி இப்படி விரக்தியா பதில் சொல்ற? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேக்குறதுக்கு நீ ஒன்னும் ஸ்கூல் குழந்தை இல்ல. இது வரைக்கும் நீ வர போற அத பத்தி எல்லாம் நான் கேட்டதே இல்ல. டாக்டர் வேலைங்கிறது நேரம் காலம் பார்க்காம பாக்குற வேலைதான். எனக்கு நல்லா தெரியும்பா. ஆனா இப்போ உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல கூட நீ சீக்கிரம் வரலன்னா எப்படிப்பா? அம்மா அதான் நான் வந்துடுறேன்னு சொல்றேங்கம்மா. ரொம்ப அழுத்துக்காத பாரதி. நீ சீக்கிரம் வந்தாதான் அவளுக்கு எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நல்லது கெட்டதை சொல்லி தர முடியும். நான் அவ்வளவு தூரம் கத்தி சொன்னேன். இன்னைக்கு காலையில பார்த்தா அவ பாட்டுக்கு ஸ்டூல போட்டு எதையோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் மிஸ் ஆகி கீழே விழுந்தானா என்னடா ஆகுறது? இத பாரு, இஷ்டத்துக்கு வெளியில சுத்தாம சீக்கிரமா நேரத்துக்கு வீட்டுக்கு வா. சரிம்மா. குட்டையை குழப்பாதே என்று சொல்பவன் எப்போதும் கரையிலேயே நிற்கிறான். குட்டையை குழப்புபவன் மீன் பிடிக்கிறான். உனக்கு தேவை மீன் என்றால் குட்டையை குழப்பு. குட்டையை குழப்பாமல் மீன் பிடிக்க முடியாது. மாமா ஏன் இவ்வளவு லேட்டு? வேலை அதிகமா? இல்ல கண்ணம்மா, கொஞ்சம் வெளில போயிருந்தேன். சரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்ல இருக்கதான் விட்டுருவாங்களா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திரும்பினா ஜூஸ், திரும்பினா காஃபி, கவனிப்பு தாங்கல மாமா. அட நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? ஆ? ஏன் உங்க முகம் இவ்ளோ டல்லா இருக்கு? இன்னும் சாப்பிடலையா மாமா? இல்ல கண்ணம்மா, பசி இல்ல. மத்தியானத்துல இருந்தே சாப்பிடவே இல்லை. மதியத்துல இருந்தே சாப்பிடலையா? என்ன சொல்றீங்க நீங்க? உடம்புல என்னத்துக்கு ஆறுது? போருங்க, நான் போய் இட்லி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. ஏய் இரு, நீ உட்காரு. உட்காரு. என்னாச்சு மாமா? உங்க வாய் தான் என்கிட்ட பேசுது, ஆனா மனசு வேற எதையோ யோசிக்குது. நீங்க பெரிய குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கண்ணம்மா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ், அது சம்பந்தமா ஒரே குழப்பம் இருக்கு. வழக்கமா ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் பத்தி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களே. ஒரு டாக்டரை நம்பி பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. அது வெளியில சொல்றது மெடிக்கல் எத்திக்ஸ் இல்லைன்னு சொல்வீங்க. சரி, வேணும்னா பேர் சொல்லாம சொல்லுங்க. பேரு சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ கண்ணம்மா. அந்த பேஷண்ட் பேரு டாக்டர் பாரதி. சொல்ல வேண்டானா விட்டுருங்க. நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்களே, எனக்கு தோன்ற எதையாச்சும் சொல்லலாமோன்னு நினைச்சுதான் கேட்டேன். சொல்றேன் கண்ணம்மா, அது ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு அட்மிட் ஆகுறாரு. அவரு உயிர் பழைக்க மாட்டாருன்னு முதல்ல நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். திடீர்னு பார்த்தா அவர் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாரு. ஆ, டாக்டர்ஸ் எங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எப்படிடா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம், இவ்வளோ மோசமான பாதிப்புக்கு அப்புறம் எப்படி இதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனா அவர் ஆயிட்டாரேன்னு ஒரே டவுட்டா இருந்தோம். சரி அதான் நல்லாயிட்டாரு, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு நான் சொல்றேன். ஆனா மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே இல்லை, அவருக்கு ஒரு தடவை ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து பார்த்து செக் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்பலான்னு சொல்றாங்க.
இதுதான் கண்ணம்மா, இதுதான் என் குழப்பத்துக்கு காரணம். இதுல என்ன மாமா குழப்பம் இருக்கு? அவருக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து செக் பண்ணி அனுப்புறது தானே நல்லது. ஆனா அவர் நல்லா தானே இருக்காரு. அவர் நல்லா இருக்காருன்றது அவர் உடம்ப பார்த்தாலே தெரியுது. இதுக்கு மேல இதுக்கு டெஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி மாமா? இன்னைக்கு அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அவர் மனசுல பயம் வரும்ல, சந்தேகம் வரும். எதுக்கு அதெல்லாம்? அவர் பழைப்பாரா மாட்டாருங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்தாருன்னு தானே சொல்றீங்க? அப்படின்னா கம்ப்ளீட்டா செக் பண்ணி எந்த சந்தேகமும் இல்லாம அவர் அனுப்புறது தானே நல்லது. அப்படின்னா எனக்கு அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா கண்ணம்மா? என்ன மாமா அமைதியாயிட்டீங்க? நான் ஏதாவது ஓவரா பேசிட்டேனா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசினேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு இடத்துல சின்னதா அப்படி தோணுச்சு, ஆனா வேணான்னு நினைச்சேன். அதனாலதான் கண்ணம்மா இந்த குழப்பம். உங்க நல்ல மனசுக்கு அப்படி நினைக்கிறீங்க, நம்புறீங்க. ஆனா மருத்துவத்துல நம்பிக்கைக்கு இடம் கிடையாதுல்ல. சயின்டிபிக்கா நிரூபிக்கணும்னு நீங்க தானே சொல்வீங்க மாமா. சரி, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க.